ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் குறைந்தது 26 பேர் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய 370வது பிரிவு கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நீக்கப்பட்ட பிறகு நடைபெற்றிருக்கும் மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் இதுவாகும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக சவுதி அரேபியாவுக்கு சென்றிருந்தபோது இந்த தாக்குதல் நடைபெற்றது. இதையடுத்து தனது சவுதி அரேபியா பயணத்தின் நடுவில் பிரதமர் மோடி டெல்லி திரும்பினார். மேலும் அரசுமுறை பயணமாக அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் இந்தியா வந்திருக்கும் நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. அண்மையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் சையத் அசீம் முனீர் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை குறிப்பிட்டு உலகின் எந்த சக்தியாலும் காஷ்மீரை பாகிஸ்தானிலிருந்து பிரிக்க முடியாது என்று கூறியிருந்ததும் இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்துள்ள சமயத்தில் கவனம் பெற்றுள்ளது. பகல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானில் இருந்து பல்வேறு வகையான எதிர்வினைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவுக்கான பாகிஸ்தானின் முன்னாள் தூதரக அதிகாரி அப்துல் பாசித் தெரிவித்துள்ள கருத்துக்களும் தற்போது முக்கியத்துவம் பெறுகின்றன. இந்தியாவின் எந்தவொரு சாகசத்தையும் முறியடிக்க பாகிஸ்தான் முழு அளவில் தயாராக உள்ளது என்று நான் நம்புகிறேன். இந்த முறை பாகிஸ்தானின் பதில் பொருத்தமானதாக இருக்கும் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தான் மக்கள் கட்சித் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஷெரி ரெஹ்மான் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகல்காமில் நடைபெற்ற துயரமான பயங்கரவாத தாக்குதலை கண்டிக்கிறேன். இந்த தாக்குதல்களுக்கு உடனடியாக பாகிஸ்தானை நோக்கி இந்தியா விரல் நீட்டுவது ஒரு பொதுவான எதிர்வினையாகும் என பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த தாக்குதல் குறித்து எந்தவித விசாரணையும் இல்லாமல் பாகிஸ்தானை அழிக்க வேண்டும் என இந்தியாவின் வலதுசாரிகள் அழைப்பு விடுப்பார்கள் என்று ஷெரி ரஹ்மான் தனது பதிவில் கூறியுள்ளார். எக்ஸ் வலைதள பயனரும் பாகிஸ்தானியருமான உமர் அசார் ஜெனரல் முனீர் பகிர்ந்த ஒரு வீடியோவை பகிர்ந்துள்ளார். அதில் பாகிஸ்தான் தனது காஷ்மீர் சகோதரர்களை தனித்து விட்டுவிட முடியாது என்று ஜெனரல் முனீர் தெரிவித்துள்ளார். 5 நாட்களுக்கு முன்பு ஜெனரல் முனீர் ஆக்ரோஷமான உரை ஒன்றை நிகழ்த்தினார். இந்திய ஆக்கிரமிப்பிற்கு எதிரான போராட்டத்தில் பாகிஸ்தான் தனது காஷ்மீர் சகோதரர்களை தனியாக விட்டுவிட முடியாது என்று அவர் அறிவித்திருந்தார். ஆரம்பத்தில் தோன்றியதை விட தற்போது இந்த கருத்து மிகவும் தவறானதாக தெரிகிறது. ஜெனரல் இதுபோன்ற கருத்தை வெளியிடக்கூடாது என உமர் அசார் அந்த பதிவில் தெரிவித்திருந்தார். உமர் அசாரின் இந்த பதிவை மறுபகிர்வு செய்த பாகிஸ்தான் பாதுகாப்பு ஆய்வாளர் ஆயிஷா சித்திக், இந்தியாவின் காஷ்மீரில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு இதுபோன்ற கருத்துக்கள் எந்த திசையில் செல்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார். ஜெனரல் முனீரின் பதிவை பற்றி கருத்து தெரிவித்துள்ள தி ஹிந்து ஆங்கில செய்தித்தாளின் ராஜ்ய விவகார ஆசிரியர் சுகாசினி ஹைதர், கடந்த வாரத்தின் பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் உரை இப்போது அதிமுக்கியத்துவம் பெற்று தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றுள்ளது. இந்த கருத்து காஷ்மீரில் வன்முறையை தூண்டும் விதமாகவும் வகுப்புவாதம் மற்றும் பிரிவினைவாதத்தை தூண்டுவதாகவும் உள்ளது. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் உரைக்கும் தொடர்பு இருக்கலாம் என தெரிகிறது என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கான பாகிஸ்தானின் முன்னாள் தூதர் ஹுசைன் ஹக்கானி தனது எக்ஸ் பக்கத்தில் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீதான ஹமாஸின் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு காசா சோகத்தில் மூழ்கியுள்ளது. சாத்தியமான விளைவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது 2025 ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலும் ஹமாஸ் தாக்குதலுக்கு இணையானது. இந்த பயங்கரவாத தாக்குதலை நாகரிகமுள்ள அனைத்து நாடுகளும் மக்களும் தெளிவாக கண்டிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் சர்வதேச விவகார ஆய்வாளர் கமர் சீமா பகல்காமில் நடைபெற்ற தாக்குதல் குறித்து அமெரிக்க முஸ்லிம் அமைப்பின் நிறுவனர் சஜித் தராரிடம் பேசியுள்ளார். இந்த பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்ற கால நேரம் பல செய்திகளை உள்ளடக்கியுள்ளதாக சஜித் தரார் கூறியுள்ளார். இந்த தாக்குதலால் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் மேலும் மோசமடையும் என சஜித் தரார் கூறுகிறார். மேலும் சர்வதேச அளவில் இந்தியா ஒரு அடையாளத்தை பெற்றுள்ளது. காஷ்மீரில் நிலைமை மேம்பட்டு வந்தது. சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் வருகை தந்தனர். ஆனால் மேம்பட்டு வந்த நிலைமையை சீர்குலைக்க மீண்டும் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது என கூறுகிறார். இந்த தாக்குதலை யார் செய்தார்கள் என்பதை இந்தியா தீர்மானித்த பிறகு பதிலடி நடவடிக்கை எடுத்தால் யாராவது அதை தடுக்க முடியுமா என்று பாகிஸ்தான் பத்திரிகையாளர் சிரில் அல்மெய்டா தனது எக்ஸ் பக்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரிட்டிஷ் பத்திரிகையான தி எக்கனாமிஸ்டின் பாதுகாப்பு ஆசிரியர் சஷாங்க் ஜோஷி எதிர்வரும் வாரங்களில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா ராணுவ நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்று நம்புகிறேன் என கூறுகிறார். இந்தியா ராணுவ நடவடிக்கை எடுத்தால் அது எப்போது நடைபெறும் என்று ஒருவர் சஷாங்க் ஜோஷியின் எக்ஸ் பக்கத்தில் கேள்வி எழுப்ப இதற்கு பதிலளித்த ஜோஷி,
மே மாதத்தின் கடைசி வாரத்தில் இந்தியா ராணுவ நடவடிக்கை எடுக்க 60% வாய்ப்பு உள்ளது. நான் இதை விளையாட்டுக்கு சொல்லவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் முனீரின் உரை குறித்து சஷாங்க் ஜோஷி, எங்கள் நிலைப்பாடு மிகவும் தெளிவாக உள்ளது. காஷ்மீர் எங்களுக்கு மிகவும் முக்கியம். அதை நாங்கள் மறக்க முடியாது என ஒரு வாரத்திற்கு முன்பு பாகிஸ்தான் ராணுவ தலைவர் ஜெனரல் முனீர் தெரிவித்த கருத்து வெளியான நேரம் சரியானது இல்லை என்று கூறியுள்ளார். வெளிநாடு வாழ் பாகிஸ்தானியர்கள் மாநாடு ஏப்ரல் 13 முதல் 16 வரை இஸ்லாமாபாத்தில் நடைபெற்றது. இதுபோன்ற மாநாடு முதன்முறையாக பாகிஸ்தானில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மாநாட்டில் உரையாற்றிய ஜெனரல் முனீர் இருதேச கோட்பாடு பற்றி பேசினார். காஷ்மீர் பாகிஸ்தானின் ஜுகுலர் வெயின் என்று, அதாவது கழுத்து நரம்பு என்று அழைத்த அவர், இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை அடிக்கோடிட்டு காட்டியிருந்தார். உலகில் எந்த சக்தியாலும் காஷ்மீரை பாகிஸ்தானிடமிருந்து பிரிக்க முடியாது என்றும் தெரிவித்திருந்தார். நாம் ஒன்றல்ல 2 நாடுகள். நாம் இந்துக்களிடமிருந்து அனைத்து அம்சங்களிலும் வேறுபட்டவர்கள் என்று நமது முன்னோர்கள் நம்பினார்கள். நமது மதம், பழக்க வழக்கங்கள், மரபுகள், எண்ணங்கள் மற்றும் குறிக்கோள்கள் அனைத்தும் அவர்களிடமிருந்து வேறுபட்டவை என்று ஜெனரல் முனீர் கூறினார். ஜெனரல் முனீரின் இந்த கருத்துக்கள் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான வேறுபாடு குறித்த விவாதங்களை அதிகமாக்கியது. பாகிஸ்தானில் இந்துக்கள் மிகப்பெரிய சிறுபான்மை சமூகமாக உள்ளனர். ஜெனரல் முனீரின் அண்மை கருத்து பாகிஸ்தானியர்களிடையே இந்துக்கள் மீதான வெறுப்பை அதிகரிக்கும் என பாகிஸ்தானில் பலர் கூறி வருகின்றனர்.